ஹாய் எவ்ரிவான். எஸ்டர்டே மினி விலாக்கோட கண்டினியூ விலாக் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். கார் பார்க்கிங் வந்து 5 ரிங்கிட் வாங்குறாங்க. ஸோ பர்சனுக்கு வந்துட்டு 4 ரிங்கிட் வாங்குறாங்க. இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால் இருக்குது. 5 o'clock எல்லாமே க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. விலாக் எடுக்கணுன்னு உள்ளே அலோட் பண்ணியிருக்காங்க. இங்கே சாப்பாடை வந்து மலை ஃபுட்டு தான். மசாக்கான் பன்னாஸ்னு போட்டிருக்காங்க. நாசி கோரிங் கம்போங், நாசி கோரிங் பப்ரிக் அப்படின்ட்டு இங்கே மெனுவில் பார்த்தேன். இது பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்நாக்ஸ் கடை போட்டிருக்காங்க. அதுவுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெளியே வந்திருந்தா நம்ம பார்த்துருக்கலாம். அப்போது இங்கே சலாமா டத்தாங் உள்ளே போகும்போதே இந்த காமெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சலாமா டத்தாங்னா நல்வரவு அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு மினி ரிவர் இருக்குங்க. இங்கே வந்து குளிக்கலாம் மாட்டாங்க. இதுக்கும் முன்னாடி வந்து கிட்ஸ்லாம் குளிக்கிறதுக்கு வந்துட்டு அழகாக செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நடுவில் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு வந்துட்டு உண்மையாக நல்லாயிருக்கும். இதை முடிச்சுட்டு உள்ளே வந்து 15 நிமிஷம் நடக்கணுங்க. முன்னாடிலாம் தெரியாது. சின்ன பிள்ளையாக வரும்போது நீ ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு ஓடுவோம். அவ்வளோலாம் நமக்கு தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. காலெல்லாம் வலிச்சுது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி நடந்து. ஸோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணி நடக்கிறோம். முன்னாடி எங்கள் டேடி கூட இங்கே வரும்போது நல்லாயிருக்கும் சொல்லலாம். பெருசாலாம் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் டேடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன். ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. ஏஜ் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. அடித்து தும்சம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே பயந்து தான் இருக்கணுமே. ஏன்னா யாருமே இல்லை அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே மங்கீஸ்லாம் வந்துட்டு நம்மளை வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா மங்கீஸ் இருந்தாங்க. இங்கே கேப்சர் ஆனது கொஞ்சம் தான். எனக்கு பயமாக இருந்துச்சு. என்னடா நம்ம வருமே எல்லாருமே சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம். ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடி இங்கெல்லாம் குளிச்சு ஞாபகங்க. அப்படி தான் ஆட்டம் போடுவோம் நானும் என் தம்பிங்க எல்லாமே. அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த பிளேஸு. இங்கே அப்படியே சிலுன்னு காற்று, அந்த சவுண்ட்ஸு இதெல்லாம் கேட்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. இங்கேயே இருந்துடலான்னு ஒரு ஆசை தான். ஆனால் இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இருட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ நமக்கு வந்துட்டு பேய் பயமும் லைட்டாக இருக்குது. அதனால் நான் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6:10 ஆயிடுச்சு. இப்பயே வந்துட்டு இருட்டுற டைம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருட்டிடும். அப்புறம் பாதை மாதிரி எங்கேயோ போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். மேலே ஏறும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கீழே இறங்கும்போது கடன்னு இறங்கிட்டேன். இது வந்து ஒரு குட்டியாக ஒரு வேவ் வந்து என்னோடய லெஃப்ட் சைடில் போதுங்க. இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு இந்த ஃபால்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து உட்கார்றதுக்கு இந்த கூடார மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இதுதாங்க நான் சொன்ன ஃபால்ஸு. இங்கே